இந்த வீடியோல என்னோட கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ண போறேன். என்னென்ன ஃபண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்றேன், அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு நாளா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. சில ஃபண்ட்ஸை புதுசா ஆட் பண்ணிருப்பேன், சில ஃபண்ட்ஸை ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் டர்ம்ல என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், லாங் டர்ம்ல என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவையும் டீடைல்டா பார்ப்போம். அது கூடவே புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல எஸ்ஐபி மூலமாவோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இதுல இருக்க ரிஸ்க் என்ன, வித்ட்ரா பண்றது கஷ்டமா, இல்ல டாக்ஸேஷன் எப்படி, சார்ஜஸ் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண கடந்த வருஷங்களையும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணி அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, எதனால அந்த ஃபண்ட்ஸை வாங்கினேன்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் கீழேயோ இல்ல மேலேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ தட் ஒரு வருஷத்துல என்ன மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ன்றத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன ஃபண்ட்ஸ் நான் வச்சிருந்தேன், எதெல்லாம் வித்ன்ற டீடைல இந்த வீடியோல கவர் பண்ணும். போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோட ஆனுவல் ரிவ்யூ மட்டும் தான். இதுல ஏதாவது ஒரு ஃபண்ட் நல்ல ஃபண்ட் இல்ல கெட்ட ஃபண்ட்னு சொல்றேன்னா அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் மட்டுமே. அதை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும்ன்றத ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மட்டும் தான். இதை தவிர்த்து அதர் அசெட் கேட்டகரியிலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷனும் இம்பார்ட்டன்ட். இதை மட்டுமே பார்த்துட்டு இப்படி பண்ணாலே போதும்ன்றதையும் அசியூம் பண்ணிக்க வேண்டாம். அதர் அசெட் கேட்டகரிஸ்ல ஸ்டாக்ஸோ கோல்டோ இல்ல ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்போது எதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோல தேவைன்றதை முதல்ல புரிஞ்சுப்போம். இதை புரிஞ்சிக்க டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் எடுத்துப்போம். டைரக்ட் ஸ்டாக்னு சொல்லும்போது டைரக்டா ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 3 டிஃபரெண்டான செக்டார் எடுத்துப்போம். இதுல இருக்க லீடர் கம்பெனிஸை சூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு HDFC, ITC, TCS. இது மூணுமே ரொம்ப பெரிய அந்தந்த கேட்டகரியில லீடர்னு சொல்லக்கூடிய ஸ்டேபிளான கம்பெனிஸ் சொல்லலாம். இப்போ இந்த 3 கம்பெனி ஷேர்ஸ்லயும் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா இந்த பீரியட்ல இந்த 3 கம்பெனிஸுமே பெருசா எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்காரு. சோ லிட்டரலா இந்த பீரியடுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய பெரிய கம்பெனிஸ் பல வருஷ பீரியடுக்கு எந்த ரிட்டர்னுமே கொடுக்காம இருந்திருக்கு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. வெறும் 3 ஸ்டாக்கு பதிலா ஒரு 10 இல்ல 12 ஸ்டாக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்ததுன்னா இந்த 3 சரியா பண்ணலனாலும் மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு நல்லா பண்ணிட்டு வரும். ஆனா இது எல்லாமே நல்ல கம்பெனிஸ்னு உங்களுக்கு தெரியுது. எல்லா மாசமும் இதுல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. இப்போ இந்த 12 ஸ்டாக்லும் ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு மாசமும் நீங்க வாங்கணும்னு யோசிச்சீங்கன்னா சில நேரங்கள்ல பல ஆயிரத்துல இருந்து பல லட்சங்கள் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு யூனிட் இந்த ஸ்டாக் எல்லாத்துலயும் நீங்க வாங்கணும்னா நிறைய காசு தேவை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அதுல வெறும் 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாயில நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய், நான் ஒரு 1000 ரூபாய், இன்னும் நிறைய பேர் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இது எல்லாத்தையும் மியூச்சுவலா கலெக்ட் பண்ணி இப்ப கலெக்ட் ஆயிருக்க மொத்த ஃபண்டையும் கொண்டு போய் பல ஸ்டாக்ஸ்ல டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இப்படி பண்றதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ற வெறும் 1000 ரூபாயும் இந்த பல ஸ்டாக்ல டிஸ்ட்ரிபியூட்டடா இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ரொம்ப குறைவான கேபிட்டல் சைஸ்லயே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு செக்டாரல் டைவர்சிஃபிகேஷனும் ஸ்டாக் டைவர்சிஃபிகேஷனும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சது. இப்போ மொதல் 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே பீரியட்ல அதே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்னே கொடுத்திருக்கலாம். அதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது. நம்ம ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி இது நல்ல ஸ்டாக் நம்ம வாங்கி போட்டிருப்போம். ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ற ஃபண்ட் மேனேஜரோட முழு நேர வேலையே இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றது மட்டும் தான். எந்த ஸ்டாக்கை வாங்கணும், அதை விட முக்கியமா அதை எப்ப வாங்கணும் எப்ப விற்கணும்ன்ற டிசிஷனை எடுக்கிறதுக்காக மட்டும் தான் அவர் காசு கொடுத்து அந்த கம்பெனி வச்சிருக்கு. அவரோட முழு நேர வேலையை, அதாவது காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மொத்தமா அதை மட்டும் தான் அவர் பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷனை விட அதிகமான இன்ஃபர்மேஷனும் டூல்ஸும் ஆக்சஸும் அதிகமா இருக்கும். அதனால ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ் போர்ட்ஃபோலியோ வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு ஈஸியான ரூட்னே சொல்லலாம். ஏன் ஈஸின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிகினரா எந்த அனாலிசிஸும் பண்ணாம நம்ம பாட்டுக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஈக்விட்டில நல்ல growth-ஓட இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவுமே ஈஸியான ரூட்னு சொல்லலாம். ஆஃப் கோர்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நானும் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேவைன்னு தோணுன ஒரு பர்சனல் ரீசன் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல டேட்டா ரியல் டைம்ல வந்துட்டே இருக்கும். அதாவது ஆப் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அது ஏறது இறங்குறத நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இந்த ஒரு காரணத்தினாலேயே சைக்கலாஜிக்கலி நம்மளோட லாப நஷ்டத்தை நம்மளோட பிஹேவியரை அங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதாவது ரியல் டைம்ல அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும், இதை வாங்கணும் விற்கணும்ன்ற அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு ஸ்டாக் ரொம்ப நல்லா ஏறிட்டே போயிடுச்சுன்னா சரி இதை ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமான்னு ஒரு ஆசை வந்துடும். அதனால நம்ம சீக்கிரமா வித்து நம்மளோட லாபத்தை நம்மளே குறைச்சிரும். அப்படி இல்லைன்னா நிறைய சைக்கலாஜிக்கல் பயாஸ்னால இந்த பிரைஸ்ல நான் வாங்கியிருக்கேன், இதை விட கம்மியா போனாதான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்றதோ இல்ல இது ஏறிடுச்சு அதனால வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியாம தனியா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும்ன்ற ஒரு அசெட் கேட்டகரியா தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பாக்குறேன். பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்க அனலைஸ் பண்ண முடியும், அதுக்கான நேரமும் ஸ்கில்லும் எனக்கு இருக்குன்றவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்கும் பண்ணலாம், அது கூடவே மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணலாம். இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, யாரோ சொல்றாங்க நான் வாங்குறேன், யாரோ சொல்றாங்க நான் விற்கிறேன்றவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் பக்கம் போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல இன்வெஸ்டர்னே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம கோவிட்க்கு அப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் த டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓபன் ஆயிருக்கு. எல்லாருமே இந்த பீரியட்ல எந்த ஸ்டாக் பிக் பண்ணியிருந்தாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இது அப்படியே சஸ்டைன் ஆகாது. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகும் ஸ்டாக் பிக்கிங் பண்றது பதிலா மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணியிருந்தாலே நல்ல ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு. சோ லேட்டா ரியலைஸ் பண்ணி டைம் மிஸ் பண்றது பதிலா எர்லியா ஆரம்பிச்சா அதோட ரிட்டர்ன்ஸ் ஆவது வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ டைரக்டா என்னோட போர்ட்ஃபோலியோ போயிடும். நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு 0
ஜீரோதால இருந்து காயின்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காயின்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கும், ஜீரோதால கைட்ன்றது ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கொடுப்பாங்க. இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், பேடிஎம் மணின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதை வேணாலும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பிரேக் டவுன் பார்ப்போம். இதுல ஈக்விட்டி, டெட், அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா இருக்கு. ஈக்விட்டில பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதர்ஸ்ன்ற கேட்டகரியில ஒரு 40% மேல, டெட் கேட்டகரியில 8 இருந்து 10% வரைக்கும் இருக்கு. இந்த அதர்ஸ்ன்னு சொல்லும் போது இதுவுமே ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸா தான் இருக்கும். அது கூடவே கோல்டு, சில்வர்னு சொல்லிட்டு சில பர்டிகுலர் ஃபண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். இதை இன்னும் கிரானுலரா பார்க்கணும்னா ஒவ்வொரு ஃபண்ட் கேட்டகரியிலும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கன்றதை இந்த சார்ட்ல நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்கிறதுலே அதிகமா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஃபிளெக்ஸி கேப், செக்டார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியா வந்துட்டு இருக்கு. இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே குறைவான அலோகேஷன் ஸ்மால் கேப் கேட்டகரியில கொடுத்திருக்கு. நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் கேப்லயும் மிட் கேப்லயும் போட்டாதான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான அசம்ஷன் வச்சிருக்காங்க. ரொம்ப சேஃபாவும் ஸ்டேபிளான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அதிலுமே நம்மளால நிறைய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். என்னோட ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இங்க எல்லா ஃபண்ட்ஸையும் நம்மளால கேட்டகரி வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். முதல் கேட்டகரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இதை ஃபில்டர் பண்ணும். இங்க 4 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்லும்போது ஏதோ ஒரு ETF இல்ல இன்னொரு ஃபண்டை ராப் பண்ணி கொடுக்கப்படுற கேட்டகரி தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்குள்ள இன்னொரு ஃபண்ட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்க ஐசிஐசிஐ சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஐசிஐசிஐல இருந்து வரக்கூடிய அந்த ETF தான் இவங்க வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஃபண்ட்லயோ இல்ல ETFலயோ இன்வெஸ்ட் பண்றதுனால இன்டைரக்டா நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அர்த்தம். அதாவது சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால மோஸ்ட் ஆஃப் த ஈக்விட்டி கேட்டகரியை கடந்த சில வருஷங்கள்ல பீட் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட்ல ரொம்ப நாளாலாம் இன்வெஸ்ட் பண்ணல, கடந்த 2 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதோட பிரைஸ் சார்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் கடந்த 2 வருஷமா சில்வர் நல்ல ரன் அப் கொடுத்ததுனால இங்க இந்த XIRR நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்னை பார்க்கணும்னா, அதுவும் இந்த மாதிரி SIP பண்ற ரிட்டர்ன் பார்க்கணும்னா XIRR மட்டும் தான் பார்க்கணும். ஏன் XIRR பார்க்கணும்னு சொல்லிட்டு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் கடந்த 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரியான ஃபண்டை சூஸ் பண்றது. அதை விட ஒரு பெரிய பிளண்டர் இருக்க முடியாது. நீங்க ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான் பார்க்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் பார்க்க XIRR தான் முக்கியம். இந்த கான்செப்ட்ஸும் கிளியரா டீடைலா புரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது கோல்ட் ஃபண்ட். இதுலயுமே சிக்னிஃபிகண்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இதையுமே கடந்த 2 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதோட XIRR பார்த்தாலும் 18% மேல இருக்கு. ஈக்விட்டியை தவிர்த்து கமாடிட்டிலையும் ஒரு டைவர்சிபிகேஷன் வேணும்ன்றதுனால இந்த கோல்ட்லயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் ETF ஃபார்ம்லயும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ன்றது ரெகுலரா SIP-ஆவோ இல்ல கண்ணுக்கு தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும்ன்றதுனால இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இல்ல மார்க்கெட்ல அப்பப்போ டிப் வந்ததுன்னா ETF ரூட்லயும் வாங்கிட்டு வரும். இதுக்கு அடுத்து எடில்வைஸ் கிரேட்டர் சைனா ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். சைனாவோட எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது அதோட ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவுமே கிராஷ் ஆயிட்டு இருந்தது. அதனால அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு இதுல எக்ஸ்போஷர் எடுக்க ஆரம்பிச்சேன். இதை கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ரேரியன் பெட்னு சொல்லலாம். இது ஒர்க் அவுட் ஆகலாம் இல்ல ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம். இப்போ ரீசெண்டா சைனீஸ் ஸ்டிமுலஸ் வந்ததுனால இது பாசிட்டிவ் ஆச்சு. இல்லனா இந்த ஃபண்ட் இன்னுமே நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கும். இதோட XIRR இப்போதைக்கு 5%. இதுக்கு அடுத்தது மோதிலால் ஆஸ்வால்ல இருந்து நாஸ்டாக் 100 ஃபண்ட். சோ பேசிக்கா யூஎஸ்ல இருக்க டாப் 100 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த நாஸ்டாக் 100 ஒரு நல்ல ரூட்னு சொல்லலாம். இந்த ஃபண்டோட ரேட்டா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு இருக்கு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தேன். ஒரு பாயிண்ட்ல யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப கீழ இருக்கும்போது நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். இதோட XIRR கிட்டத்தட்ட 17%. இதுக்கு அடுத்த கேட்டகரி ஃபிளெக்ஸி கேப். சோ பேசிக்கா ஃபிளெக்ஸி கேப்னு சொல்லும்போது ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி. ஸ்மால், மிட், லார்ஜ் இல்ல ஃபாரின் ஈக்விட்டின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால இதை ஃபிளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க. இங்க 2 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ரீசெண்டா ஆட் பண்ணப்பட்டது, ஒன்னு ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்றது. இப்போ முதல்ல பராக் பரிக் ஃபண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17% XIRR இருக்கு. இதை 2022ல ஆரம்பிச்சாலும் கண்டினியூஸா இன்வெஸ்ட்லாம் பண்ணல. ஆரம்பிச்சு அப்படியே விட்டுருந்தேன். இந்த வருஷத்துல இருந்து தான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ புது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ஃபண்ட்ல நம்ம ஆரம்பிச்சோம்னா அதை தொடர்ந்து 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ பண்ணிட்டே இருக்கணுமா, அதுக்கு ஏதாவது கம்பல்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபிளெக்சிபிளா நம்மளால எப்ப வேணாலும் அதை பாஸ் பண்ண முடியும். வேணும்னா திருப்பியும் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். கம்மியா இன்வெஸ்ட் பண்றதுனா குறைச்சிக்கலாம், வேணும்னா ஏத்திக்கலாம். சோ ஃபிளெக்சிபிலிட்டி கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட இருக்கும். சோ மோஸ்ட்லி இது வெறும் 1 வருஷத்துக்கான டேட்டான்றதுனால இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பெருசா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்து இந்த கோட்டக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்லி லாங் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2018ல இருந்து ஒரு 6 வருஷமா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த ஃபண்டோட XIRR கிட்டத்தட்ட 19%. இந்த ஃபண்டோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது வெறும் 1500 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லிட்டு குறைவான SIP-ல இருந்து ஆரம்பிச்சிருப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை பில் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கேட்டகரி. இங்க 3 ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு நாஸ்டாக் 100, இன்னொன்னு நிஃப்டி 50, இன்னொன்னு லார்ஜ் மிட் கேப் 250. மோதிலால் ஆஸ்வால்ல இருந்து இன்னொரு நாஸ்டாக் 100ல இன்வெஸ்ட் பண்றதை ஆல்ரெடி பார்த்திருப்போம். தவிர்த்து ICICIலயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான காரணம் ஃபாரின் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு செபி ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த லிமிட் பிரீச் ஆன உடனே இந்த ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த பீரியட்லயும் நாஸ்டாக் 100ல தொடரணும்ன்றதுனால வேற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. அந்த காரணத்தினாலே ஒரு 2-3 நாஸ்டாக் 100 ஃபண்ட் என் போர்ட்ஃபோலியோல ஆட் ஆயிடுச்சு. இந்த ஃபண்ட்ல என்னோட XIRR
99% மேல இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாஸ்டாக் 100 அப்சல்யூட் பாட்டம் அடிக்கும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன். பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இதோட XIRR அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு நாஸ்டாக் 100 ஃபண்டையும் ரீசெண்டா நான் செல் பண்ணிருந்தேன். அதையுமே லக்கிலி அப்சல்யூட் பாட்டம்ல என்னால வாங்க முடிஞ்சது. நான் எப்ப எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், அதை எப்ப எக்ஸிட் பண்றேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் ஜாயின் மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டு வரும். மார்க்கெட்டோட ரியல் டைம் அப்டேட்ஸும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷனல் என்னன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கம்யூனிட்டில ஷேர் செய்யப்படும். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ கமெண்ட்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணியோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ அதுல சேரலாம். அடுத்து இண்டெக்ஸ் கேட்டகரியில நிஃப்டி 50 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதுலயுமே கொஞ்சம் சிக்னிஃபிகன்டான போர்ஷன் சொல்லலாம். அதுலயும் பர்டிகுலரா மார்க்கெட் ரீசெண்டா விழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சது. இந்த ஃபண்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தேன். சின்ன சின்ன SIP ரெகுலரா பண்ணிட்டே வந்தேன். அதுக்கப்புறமா நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பல்க் பை பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஃபண்ட்ல நம்ம இப்ப இங்க பாக்குறது இன்னைக்கு மட்டும் இந்த ஃபண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்ற டேட்டா. நான் முதல்ல SIP ஆரம்பிக்கும் போது மொத்த மாசத்துக்கு நான் SIP க்கு எவ்வளவு போடுவேன்ற அமௌண்ட்டை விட இந்த அமௌண்ட் அதிகம்னு சொல்லலாம். சோ இதை தான் சொல்லுவாங்க, கன்சிஸ்டன்டா நம்ம SIP பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம முதல்ல மந்த்லி SIP கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம்ல, அதை விட அதிகமான ரிட்டர்னை இன்ட்ராடேலயே நம்மளால எடுக்க முடியும். அதாவது ஒரு நாள் வரக்கூடிய லாபம் அதை விட அதிகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம SIP க்கு எவ்வளவு போடுவோமோ அதை விட அதிகமான ரிட்டர்னை இன்ட்ராடே மூவ்மெண்ட்லயே நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தது லார்ஜ் மிட் கேப் 250 ஃபண்ட். இந்த ஃபண்டை போன வருஷம் வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஆனா போன வருஷம் நான் இதை வாங்கி இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் இன்வெஸ்ட் பண்ணா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் மென்ஷன் பண்ணிருந்தேன். இந்த வருஷத்துல இருந்து இதை புதுசா ஆட் பண்ணிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகலன்றதுனால இதோட XIRR டேட்டா நம்மளுக்கு இங்க இருக்கு. ரீசெண்டா மார்க்கெட் கரெக்ட் ஆனதுனால இதோட ரிட்டர்ன்ஸும் மினிமலா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு நாள் ஒரு 1.5% கரெக்ட் ஆச்சுன்னா இது நெகட்டிவ்க்கே போயிடலாம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 3 ல இருந்து 5 வருஷம் டைம் பீரியட் இருந்தா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நிஃப்டி 50க்கும் இந்த லார்ஜ் மிட் கேப் 250க்கும் ஒரு பெரிய ஓவர்லேப் இருக்கும். ஏன்னா அதுல இருக்க அதே 50 கம்பெனி இந்த 250க்குள்ள கண்டெயின் ஆயிரும். அதை தாண்டி மீதி இருக்க இன்னும் ஒரு 200 கம்பெனிக்கான எக்ஸ்போஷர் இதுல தனியா கிடைக்கும். ஜென்ரலா இங்க இருக்க ஏதோ ஒரே ஒரு ஃபண்டை மட்டும் எடுத்து அதோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டையும் டோட்டல் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. இன்ஃபேக்ட் பெரும்பாலான கேஸ்ல இந்த மாதிரி தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நம்மளோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட நம்மளோட ரிட்டர்ன்ஸ் குறைவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுல ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரும். அதுவும் குட்டி குட்டியா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்திருப்போம். நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இன்வெஸ்டட் அமௌண்ட் அதிகமா இருக்கும். அதனால நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பினாமினலா பயங்கரமா ஏறிடும்னு யோசிச்சீங்கன்னா எப்பவுமே அப்படிலாம் நடக்காது. ப்ராபபிலி ஒரு 10-15 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கண்டிஷன்ஸும் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா நம்மளோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம SIP ல ஒரு சின்ன அமௌண்ட்ல மாசம் மாசம் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கார்பஸ் உருவாக்குறதே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸும் உங்களால பில்ட் பண்ண முடியும். தேவையான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், டிசிப்ளின்டா கன்சிஸ்டன்டா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரணும். அதை விட இம்பார்ட்டன்டா மார்க்கெட் விழும்போது தப்பான டிசிஷன் எடுத்து இதை நான் இப்ப வித்துறேன் SIP ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தப்பான சாய்ஸ் எடுக்காம மார்க்கெட் விழுதுனா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். என்னோட போர்ட்ஃபோலியோவை ஒரு கிளட்டட் போர்ட்ஃபோலியோனே சொல்லலாம். இதுல எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இத்தனை ஃபண்ட்ஸ் ஒரு இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு 3-4 ஃபண்ட் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணி அதுல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தாலே போதுமான. பர்சனலா என்ன மறுபடியும் ரீட் பண்ண சொன்னா ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், ஒரு லார்ஜ் மிட் கேப் 250, ஒரு கோல்ட் ஃபண்ட், ஒரு நாஸ்டாக் 100 ஃபண்ட் இதை மட்டுமே ஹோல்ட் பண்ணி இதுல கான்ட்ரிபியூஷன் அதிகமா பண்ணும். அப்பப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்லயும் என்ட்ரி எடுப்பேன். அதிகமா ரிஸ்க் எடுத்து தான் அதிகமான ரிட்டர்ன் எடுக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல அதிகமான ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதுல அதிகமான டிரா டவுன் மார்க்கெட்டே கீழே விழும்போது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ரொம்ப பயங்கரமா கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தப்பான முடிவு எடுத்தா உங்களோட கேபிட்டலே நீங்க லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஸ்மால் மிட் கேப் இல்ல செக்டாரல் திமேட்டிக் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல ஆரம்பத்துல அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாம ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இதுல ரிஸ்க் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த கேட்டகரி செக்டாரல் இல்ல திமேட்டிக். இருக்கிறதுலே ரிஸ்கியஸ்ட் கேட்டகரி தான். இதை கரெக்டா பண்ணோம்னா நம்மளால எக்கச்சக்கமான ரிட்டர்னும் பார்க்க முடியும். இதுல என்னோட ஒரு ஃபேவரட்டான ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்த UTI டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபண்ட். இது பேசிக்கா ஆட்டோமொபைல் செக்டாருக்கான ஒரு செக்டாரல் ஃபண்ட். இந்த ஃபண்டை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் செக்டார் கீழே விழ அக்குமுலேட் பண்ணிட்டே வந்தேன். இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் மேலான தொகையை ப்ராஃபிட்டா ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டேன். அதாவது 100%, 120%க்கும் மேலான ப்ராஃபிட்டா ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அதை தாண்டி மீதி இருக்க தொகை மட்டும் மறுபடியும் 100%க்கும் மேலான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ கரெக்டான சைக்கிள்ல கரெக்டான ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால இங்க அதிகமான ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஆனா தப்பான டைம்ல இந்த ஃபண்ட்ல நம்ம மாட்டணும்னா இப்போ பர்டிகுலர்லி இது பீக்ல இருக்கு. இப்போ யாராவது இதுல புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு இந்த ஆட்டோமொபைல் செக்டார் எங்கேயும் போகாம ஸ்டேக்னேட் ஆச்சுன்னா எந்த ரிட்டர்னுமே வராது. இன்ஃபேக்ட் நஷ்டம் மட்டும் தான் நம்ம அடைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த செக்டாரல் ஃபண்ட் IT செக்டார்ல டாடா டிஜிட்டல் இந்தியா. இந்த ஃபண்ட்லயுமே IT செக்டார் நல்லா மேல ஏறி போனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கீழே விழுந்து பாட்டம் அவுட் ஆரம்பிச்சது. அங்க இருந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். 33% மேலான XIRR இந்த ஃபண்ட் கொடுத்திருக்கு. இதுக்கு அடுத்தது பினான்சியல் செக்டார்ல ஒரு சின்ன எக்ஸ்போஷர் எடுக்கணும்ன்றதால ரீசெண்டா ஒரு ஒன் டைம் பையா மட்டும் இந்த ஃபண்டை கொஞ்சமா வாங்கினேன். மொத்தமா எல்லா செக்டாரும் ஏறி மேல போனதுக்கு அப்புறமும் பினான்சியல் செக்டார்லயும் பிரைவேட் பேங்க்ஸ்லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி இருந்தது. அதனால இந்த ஃபண்ட்ல ஒரு சின்ன பொசிஷன் எடுப்போம்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருசா இன்னும் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. சோ ரீசெண்டா ஆரம்பிச்சதால இதுல XIRR டேட்டா இருக்கு. இதுக்கு அடுத்தது லார்ஜ் கேப் ஃபண்ட் கேட்டகரி. இதுல ஒரே ஒரு ஃபண்ட் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபண்டையுமே கன்சிஸ்டன்டா ரொம்ப நாளா ஹோல்ட் பண்றேன்னு சொல்லலாம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ல
இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஃபண்ட்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தேன். ஒரு பாயிண்ட்ல இதுல இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிருக்கேன். லார்ஜ் கேப்ன்றதால நிஃப்டி 50 இதோட பெஞ்ச் மார்க்கா இருக்கும். அதை விட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஃபண்ட்லயும் ரீசெண்டா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர்ந்து ரெஸ்யூம் பண்ணிருக்கேன். இதுக்கு காரணம் லார்ஜ் கேப்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தோணுனதால இதுல அப்பப்போ ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். அடுத்தது டாக்ஸ் சேவிங்காக இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் கேட்டகரி. இதுல ஆக்சிஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். இந்த ஃபண்டையும் 2018 இருந்து ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். ஆனா ரீசெண்டா எந்த கான்ட்ரிபியூஷனும் இதுக்கு பண்றது கிடையாது. டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக அந்த பீரியட்ல இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்தேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இதுல புது கான்ட்ரிபியூஷன் எதுவுமே பண்ணல. இதுல 16% ரிட்டர்ன்ஸ். இதுக்கு அடுத்த 3 கேட்டகரியுமே டெட் ஃபண்ட்ஸ் கேட்டகரி. ஈக்விட்டில நம்ம பணத்தை க்ரோ பண்ண போறோம்னா டெட் ஃபண்ட்ஸ்ல நம்ம பணத்தை பிரிசர்வ் பண்றதுக்காக போடும். அதாவது இதுல இருந்து பெரிய ரிட்டர்ன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே 6%, 6.5% ரேஞ்ச்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஆனால் ஈக்விட்டி அளவுக்கு வாலடைலா இருக்காது. அதுல ரிஸ்க்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ பேசிக்கா ஒரு பக்கம் பணத்தை வளர்க்கணும்னா இன்னொரு பக்கம் பிரிசர்வ் பண்றதுக்காக இந்த கேட்டகரி. இந்த ஃபண்ட்ஸ்லயும் ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசா எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்றது கிடையாது. இதையுமே ஸ்டாப் பண்ணிருக்கிறதுனால இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே 6.5% தான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நிறைய கேட்டகரிஸ் ஈக்விட்டி, ஃப்ளெக்ஸி கேப், டெட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பார்த்திருப்போம். சோ பேசிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் இந்த கேட்டகரிஸ்லாம் என்ன மீன் பண்ணுது, ஒவ்வொரு கேட்டகரியும் எப்ப நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், எது நம்மளுக்கு பெட்டர், எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின A to Z எல்லாத்தையும் கவர் பண்ணி டீடைல்டா www.financeboost.in என்ற வெப்சைட்ல உங்களால ஒரு கோர்ஸ்மே பார்க்க முடியும். இந்த கோர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தொடங்கி அதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடைல்டா கவர் பண்ணப்பட்டிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி A to Z தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரும். இங்க இருக்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுக்கு அடுத்த கேட்டகரி ஸ்மால் கேப். இங்க ஒரே ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஆக்சிஸ் ஸ்மால் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபண்டையும் இன்ட்ரெஸ்டிங் ஆனதுன்னே சொல்லலாம். இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண மொத்த தொகையும் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டேன். மீதி இருந்த ப்ராஃபிட்ஸ் மட்டும் மறுபடியும் வளர்ந்து கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் கொடுத்து. இன்ஃபேக்ட் ஒரு மிட் கேப் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதையுமே ரீசெண்டா தான் செல் பண்ணிருந்தேன். ஸ்மால் அண்ட் மிட் கேப்போட வேல்யூவேஷன் இந்த பாயிண்ட்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத காரணத்தால இது ரெண்டுத்தையுமே எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இதுல ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். யூசுவலா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கும்போது பல்க் பை பண்றது பெட்டரான அப்ரோச். அதனால அதுல ரெகுலரா SIP எல்லாம் பண்ணாம இப்ப நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்ப பல்க் பை பண்ணோம்னா நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸே பார்க்க முடியும். மிட் கேப்ப நான் ரீசெண்டா வித்ட்ரா பண்ணதுக்கான டேட்டாவை தான் நம்ம இங்க பாக்குறோம். இதுலயுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. இந்த ஃபண்ட்லயும் ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் மொத்தமா வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ரா பண்ண 1-2 நாள்ல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் மொத்தமா வந்து விழுந்து. வித்ட்ரா பண்ணும்போது எந்த சார்ஜஸும் பிடிச்சிருக்க மாட்டோம். ஆனா ப்ரீமெச்சூரா அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா எக்ஸிட் லோடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். மோஸ்டா நிறைய ஃபண்ட்ஸ்ல ஒரு வருஷத்துக்குள்ள வித்ட்ரா பண்ணோம்னா இந்த எக்ஸிட் லோட் பே பண்ண சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்றதே ஒரு 3-4 வருஷத்துக்கு மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி விடணும்ன்றதுனால இந்த ஒரு வருஷ பீரியட பெருசா கண்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு மேல தான் நம்ம வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். விற்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரக்டா பேங்க்குக்கு வந்துரும். எந்த சார்ஜஸும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்த மிட் கேப்பை செல் பண்ண மாதிரி என்கிட்ட இருந்த நாஸ்டாக் 100 ஃபண்டையும் S&P 500 ஃபண்டையும் இன்னொரு ஃபினான்ஸ் ஃபண்ட்ல ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன். அதையுமே வித்ட்ரா பண்ணிருந்தேன். இந்த மாதிரியான என்னோட எல்லா போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் ரெகுலரா லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டு வரேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஃபியூச்சர்ல பாக்குறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கரண்டா நிஃப்டி கிட்டத்தட்ட 24,000 பாயிண்ட்ல இருக்கு. அதோட பீக்ல இருந்து ஒரு 10% கரெக்டா இருக்கு. இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இந்த XIRR யோசிச்சுக்கலாம். இது டெட் ஃபண்ட்ஸும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற சைனா ஃபண்டையும் சேர்த்ததுனால ஒருவேளை இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா ஒரு 18-19% வரைக்கும். இந்த வீடியோட பர்பஸ் புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க ரியலிஸ்டிக்கா ஒரு 5-6 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா என்னதான் ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றத ரியல் நம்பர்ஸோட பார்த்தா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்ன்றதுக்காக. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி A to Z என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா கீழ இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி தான் டாக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானுக்கு பக்கத்துல கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.